வந்ததுக்கு அப்புறம் குபேரர் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு ஈர்ப்புன்னு தெரியல, ரொம்ப ஈர்த்துட்டார். என் குடும்ப விஷயத்துல எவ்வளவு ஏற்றத்தாழ்வுல இருந்தது, இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சரியா இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை குபேரன் எனக்கு அருள் பாலிட்டு இருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறமா இதை பார்த்தோன்னே எனக்கு உள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சிவன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த குபேரர் கோயிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இவரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அது கிட்டத்தட்ட வந்திருக்குது. இந்த தடவை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எனக்கு கம்பெனியில் கொஞ்சம் ஜாப் கொஞ்சம் சேலரி அதனால ப்ராப்ளம் ஆகுது. அதனால இங்கே குபேரர் டெய்லியும் பார்த்துட்டு போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் 18 சித்தர்களும் இந்த இடத்துல ஆதிக்கமா இருக்கு. ஸோ சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் அனைவரும் உயிர் நாடியாக அமர்ந்திருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ராஜ குபேர சித்தர் பீடத்துல நம்ம இருக்கோம். அதீத சிவபக்தியின் காரணமாக குபேரர் ஸ்வர்ண குபேரர் அப்படின்ற பொறுப்பை சிவபெருமான் வழங்கி இருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பான ஸ்தலத்துல நம்ம இருக்கோம். உள்ள போய் எல்லார்கிட்டையும் நம்ம பேசலாம் வாங்க. குபேர வழிபாடு அப்படிங்கிறது செல்வத்தினை பெருக்கும் அப்படின்னு சொல்றது இன்றளவும் இந்து மக்களின் நம்பிக்கையாகவே சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம இதை பத்தின ஒரு சில தகவல்களை மக்களிடம் கேட்கலாம். இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா பெருமளவு மக்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இவரிடம் பேசலாம். வணக்கம். அதாவது நீங்க எவ்வளவு வருஷமா இல்ல எவ்வளவு நாளா நீங்க இங்க வந்துட்டு இருக்கீங்க, இல்ல இது ஃபர்ஸ்ட் டைமா? இல்லைங்கம்மா, நான் 1.5 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். சாதாரணமா எல்லாரும் பக்தர்களா தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் குபேரர் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு ஈர்ப்புன்னு தெரியல, ரொம்ப ஈர்த்துட்டார். என் குடும்ப விஷயத்துல எவ்வளவு ஏற்றத்தாழ்வுல இருந்தது, இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சரியா இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இந்த கோயிலுக்கு வந்தப்போ முதல்ல சித்தரையாவை தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் அந்த ஊரை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ குபேரனோட அருளும் செல்வமும் உனக்கு இந்த இடத்த விட்டு போக முடியாத அளவுக்கு உன்னை இங்கே தான் தங்க வைப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே போலயே இன்னைக்கு எனக்கு தேவையான செல்வங்களும் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை குபேரன் எனக்கு அருள் பாலிட்டு இருக்காரு. இப்ப வந்த உடனே எனக்கு இங்க பார்த்த உடனே எப்படி சொல்றதுன்னா, நான் இது வரைக்கும் இது மாதிரி க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. இங்க வந்ததுக்கு அப்புறமா இதை பார்த்தோன்னே எனக்கு உள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப இங்க வந்ததுனால இதுக்கப்புறமா வந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்தா ஒரு பெரிய ஒரு மன நிறைவா இருக்க மாதிரி இருக்கு. அதனால இதுக்கப்புறமா நானும் வீக்லி ஒன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். என் பையன் காலேஜ் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருந்தேன். அவன் படிப்புலையும் கொஞ்சம் ரொம்ப சோர்வா இருந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் சாமிஜிட்ட கூட்டு போய் என் பையனை காமிச்சு இன்ட்ரோடியூஸ் அப்ப சாமிஜி என் பையனை பார்த்தாரு ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா என் பையனை மூலஸ்தானத்துல அர்ச்சகரா இருக்கான். அந்த அளவுக்கு குபேரர் என் பையனை மாற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாமி கூட கும்பிடாத என் பையன் குபேரருக்கு பணிவுடைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள நான் நுழைஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு மன தெளிவும் குபேரனுடைய அனுகிரகமும் எனக்கு கிடைக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் முதல்ல எனக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு கவசத்தை கொடுக்கக்கூடிய அகத்தியரை தரிசனம் பண்ணிட்டு, உச்சிஷ்ட கணபதியை தரிசனம் பண்ணிட்டு, செல்வ முருகரை தரிசனம் பண்ணிட்டு நேரடியா குபேரை தான் தரிசனம் பண்ணுவோம். நீங்க குபேரரை பார்த்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு திருப்பு முனையா மாறி இருக்கு? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு ஸ்நாக்ஸ் கம்பெனி வச்சுட்டு இருக்கோம். எதுவுமே அப்படியே சிறப்பா போகல. இங்க வந்ததுக்கு அப்புறம் குபேரர் பார்த்து இங்க வேண்டுதலுக்கு அப்புறம் சிறப்பா போயிட்டு இருக்காங்க பிசினஸ். முன்ன விட இப்ப நல்லாவே இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு திருப்பு முனையா மாறுன்னு நம்புறீங்க? கண்டிப்பா நான் நம்புறேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா மாறும்ன்றத
நான் நம்புறேன். உங்களுக்கும் அது மாதிரி மாறணும்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு எல்லாரும் வந்து விசிட் பண்ணலாம். எனக்கு இந்த வாழ்க்கை மாறின மாதிரி உங்களுக்கும் மாறும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நம்பிக்கை கொடுக்குறேன். எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு கோவிலும். எங்களுக்கு வந்து எல்லா வளமும் வந்துட்டு இன்னைக்கு கஷ்டம் இல்லாம இன்றைய அளவும் வந்துட்டு குபேரர் வந்து வாரி வழங்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம சிவன்னா ரொம்ப இதுவா இருப்பேன். இப்போ இந்த குபேரர் கோயிலுக்கு வந்ததுல இருந்து எனக்கு இவரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமா எங்க அம்மாவை ரொம்ப கம்பல் பண்ணுவேன் கூட்டிட்டு வர சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கோயில், அதனால நான் விரும்பி வரேன். இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அது கிட்டத்தட்ட வந்திருக்குது. இந்த தடவை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு கம்பெனியில் கொஞ்சம் ஜாப் கொஞ்சம் சேலரி அதனால ப்ராப்ளம் ஆகுது. அதனால இங்கே வந்து குபேரை வந்து டெய்லியும் பார்த்துட்டு போகிறேன். இப்போது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்க்ரிமெண்ட்டு, அதனால வாரம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறேன். ஓகே, இந்த குபேரர் சித்தர் பீடம் யார் சொல்லி நீங்க வந்தீங்க, இல்ல உங்களுக்கே தெரிஞ்சு நீங்க வந்தீங்க? நான் வந்து டிவியில இந்த ஃபேஸ்புக்ல பார்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்க. நான் அதனால பார்த்துட்டு தான் சரி நாமளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேங்க. இனியும் அடிக்கடிக்கு நீங்க வர மாதிரி கண்டிப்பா இருக்கா? கண்டிப்பா வருவேன். எனக்கு ரொம்ப இந்த சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னை வந்து மனசும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, நல்லா இருக்குது. அதனால நான் விரும்பி வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நிறைய வாட்டி நான் வருவேன். குபேரர் மேல நம்பிக்கை இருக்கதால வரீங்களா, இல்ல என்னோட மன அமைதிக்காக நீங்க இல்ல, நம்பிக்கை இருக்கு. நான் பல தடவை வரணும்னு நினைச்சேன், வர முடியல. அதுக்கப்புறமா தான் வர முடியுது இந்த கோயிலுக்கு. அதனால நான் கண்டிப்பா குபேரர் மேல நம்பிக்கை இருக்குது. எனக்கும் சிவன் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நான் வருவேன் இங்க. நான் இதை வரணும்னு நினைச்சிருந்தேன் இந்த குபேர சிலைக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கணும். இவன் நிறைய பேருக்கு அந்த குடுப்பனை இல்லாம இருக்கு. நான் வரணும்னு நினைச்சுதான், ஆனா இந்த வாரம் தான் என்னால வர முடிஞ்சது. அதுக்காக இந்த ராஜ குபேர சாமிக்கு ஒரு நன்றியை சொல்லி நான் இது பண்றேன். என் ஃபேமிலியோட நானும் வந்திருக்கேன், என் ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி, நானும் இந்த ஊர்ல இந்த சிலை இருக்கு, நீங்க அங்க போங்க, உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நான் தெரிய வைக்க நினைச்சுக்கிறேன். நான் இந்த கோவிலுக்கு வந்து இப்பதான் முதல் முறையா வரேன். இந்த கோவில் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இனிமேல் நான் புரிஞ்சுப்பேன். எனக்கு வந்து இந்த கோவில் எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு தெரியாது. எங்க அம்மா அப்பா அதை சொல்லி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோவில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் நான் இந்த கோவிலுக்கு வருவேன். என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கும். எப்படி அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? அம்மா அப்பா சொன்னாங்களா? இல்ல, கடவுளோட கடையை கேட்பேன். சின்ன வயசுல கடவுளோட நிறைய கதை கேட்டீங்களா? ஆமா, ராமாயணம் எல்லாம் படிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கோவிலுக்கு வரேன். நான் எங்க பக்கத்துல இருக்க குரு கோவிலுக்கு தான் வந்தோம். எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு திடீர் கால் பண்ணி இந்த மாதிரி குபேரர் கோயில் அங்கதான் இருக்கு, நீ அங்க போ அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்தா இங்க எல்லாமே ரொம்ப கூட்டமா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு. இதை விட என்ன சர்ப்ரைஸ்னா, உள்ள வந்து குபேரருக்கு மேல சிவன் இருக்கிறது தான் நாங்க எப்படி சொல்றது எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், வேண்டாமா நம்ம இங்க இருந்தே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. வேணாம் வா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ள போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால ரொம்ப எக்ஸைட்டிங்கான திங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இன்னொரு தடவையும் இந்த கோவிலுக்கு வருவோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இங்க மும்மூர்த்திங்களே இருக்காங்க. மும்மூர்த்தி சிலை வந்து இங்க உலகிலே இங்க மட்டும் தான் இருக்கு. அப்புறம் வந்து இங்க உச்சிர பிள்ளையார் இருக்காரு. அப்புறம் வந்து செல்வ முருகர் இருக்காரு. இங்க டெய்லியுமே 3 வேளையுமே அன்னதானம் போடுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய வந்து சங்கடங்களை சந்திச்சேன். சித்தரையார்கிட்ட வந்துட்டு ஒரு ஆலோசனை கேட்குறப்ப வந்துட்டு, நீங்க குபேரரை வந்துட்டு மனசார வேண்டிக்கங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் உச்சிஷ்ட கணபதிக்கு தேங்காய் மலை சாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போலயே சித்தரையாவுடைய வாக்கை வந்துட்டு நான் வந்துட்டு நினைச்சு தேங்காய் மலை சாத்தணும். என்னுடைய இளைய பையன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கிக் பாக்ஸிங்ல ஒரு கோல்டு மெடல், ஒரு சில்வர் மெடல் வின் பண்ணி இந்த இந்திய தேசத்துக்கும் என்னை வாழ வைத்த குபேர சன்னதிக்கும் வந்துட்டு ஒரு புகழை வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு இங்க கோவிலுக்கு வரதுக்கு வழி தெரியல அப்படின்னா வெள்ளை கேட் கிட்ட இங்க வந்து பிரிம்மிங் ஹையர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல தான் இருக்கு. யாராச்சும் வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கு இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா. உங்களுக்கும் கிடைக்கும்னு நம்புறேன். எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நான் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தான். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறத வந்து யூகோ இல்லாம ஒரு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பை வந்து சித்தரையா இன்னைக்கு வந்து சாமிஜி வந்து கொடுத்துட்டு இருக்காரு.
நான் செய்த பெரும் புண்ணியம் பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல சேவை செய்யறதுக்கு வழங்கினதான். என்றைக்கும் வந்து இந்த குபேரன் நான் மறக்க மாட்டேன். குபேரர் பத்தி தெரியும்னா அந்த அளவுக்கு தெரியாது. இப்ப வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறமா நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்திருக்கு எனக்கு. இனிமேல் வரும் காலங்கத்திலும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இந்த கோயில் வளர்ச்சி பணிக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சங்களை பொதுமக்களுக்கு வந்துட்டு கொண்டு சேர்க்கணுங்கிறத என்னுடைய தலையாய கடமை. இங்க வந்து சிவபெருமானும் குபேரனும் இந்த இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இங்க மட்டும் தான் இருக்கு. இந்த காஞ்சிபுரம் வெள்ளைக்கேட்டில் இருக்கு. இங்க வாரம் வந்து சாமி கும்பிட்டு போவோம். இங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் இப்போ ரிஃபர் பண்ணாங்க. இங்க வந்து பாருங்க நம்ம குபேரரும் சிவபெருமானும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வாரம் வந்து இப்போ பார்த்துட்டு போறேன். இப்போ நான் தனியா வந்து பார்த்துட்டு போறேன். அதீத சிவபக்தியான வந்து குபேரர் வந்து 800 ஆண்டுகள் தவங்கிருந்து சிவபெருமானுடைய நட்பை வந்து பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட குபேரனோட ஸ்தலத்துல இருந்து நம்ம இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இத்தனை மக்கள் வந்து வந்திருக்காங்க. சற்றும் எதிர்பாராத இந்த கூட்டத்திற்கு நாம வந்து இப்ப வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் குறித்து விளக்க நம்மோட அதன் நிர்வாக இயக்குனர் வந்து டெல்லி கணேஷ் நம்மோட இருப்பாங்க. அவரை நம்ம பேசலாம். சார், இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன? இந்த கோவில் ஃபர்ஸ்ட் ஓம் ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் பீடம். இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானும் குபேரரும் இணைந்த ஸ்தலம். 2 பேருமே ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஸோ உலகிலேயே 2 பேரும் இணைந்து இருக்கிறது இங்க மட்டுமே. ஸோ இந்த இடம் குபேரருடைய ஆட்சி செய்கிற இடம் என்று சொல்லுவேன். ஸோ கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கோவிலே உருவானது. ஸோ இங்க வர பக்தர்களுக்கு கடன் சுமையும், வியாபார வெற்றி, தொழில் வளர்ச்சி, இல்லத்துல சுபிட்சங்கள், செல்வ வளம் இவை அனைத்தும் கொடுக்குற இடம் தான் ராஜகுபேர சித்தர் பீடம். ஸோ வேர்ல்டுல எங்கேயும் பார்த்துருக்க முடியாத ஸ்பெஷல் அப்படின்னா குபேரரும் சிவனும் இணைந்து காட்சி தராங்க. ஸோ இங்க எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவசகான்னு இருக்கும். சிவனுடன் ஒப்பிடும் சகா அப்படின்னா யாருன்னா குபேரன். சிவனுக்கு நெருங்கிய நண்பன் யாருனாலும் குபேரன். ஸோ இங்க வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள். அந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரொம்ப விசேஷமா இருக்கும். சுவாமிக்கு தங்க கவசம் அணிவித்து வர பக்தர்களுக்கு அவர் காட்சி அளிப்பார். ஸோ ஸ்வர்ண நிலையில அவர் அக்ஷய பாத்திரத்தை ஏந்திருக்கார். அக்ஷய பாத்திரம் அப்படின்னாலே அள்ளி கொடுக்குற தெய்வம். ஸோ குபேரர் வந்து வர பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்குற நாயகனாக காட்சிக்கிறார். ஸோ நமக்கு கடன் தீரணும் அப்படின்னா இங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில வழிபாடு பண்றது மிக சிறப்பு. மதியம் 1 மணிலேருந்து ஈவினிங் 2, அதாவது மதியம் 1 மணிலேருந்து மதியம் 2 மணிக்குள்ள செவ்வாய் ஓரையில கடன் தீரத்துக்காக செல்வ முருகருக்கும் குபேரருக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் ஆகுது. ஸோ இங்க சித்தர்களுடைய ஆதிக்கம் அதிகம். 18 சித்தர்கள் தவ நிலையில மகிழ்ச்சி குலத்திலையும் காட்சிக்கிறாங்க. ஸோ இங்க வர பக்தர்கள் எல்லாரும் சந்தோஷ நிலையை அடைந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. நிறைய பேர் சொல்ற காரணம் என்னன்னா, இங்க வந்தது பிறகு எனக்கு கடன் தீர்ந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்து மீண்டு வந்திருக்கு, வீடு கட்டாம வந்திருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், ஸோ கல்யாணம் ஆகாம இருக்கு, கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர், அவருக்கு திருமண தடை, எக்ஸாம்ல தடை, இது போல தடை இருந்தா தேங்காய் மாலை அணிவது மிக சிறப்பு. இப்போ இந்த கோவில்ல பார்த்தோம்னா நிறைய நம்ம முனிவர்களை நம்ம பார்க்கலாம். முனிவர்கள் இந்த கோவில்ல இருக்கிறதுக்கான காரணம்? சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ராஜகுபேர சித்தர், அவர் தான் இந்த கோவிலை உருவாக்குனது. அவர் தான் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பொழுது குபேர லிங்கத்தை கிடக்கிறார். வயதானவர் அவர் கையை பிடிச்சு, உங்களுக்கு குபேர சம்பத்து இருக்கு, நீங்க குபேர திருக்கோவில் கட்டுவீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நிலையில 2012 போனார். ஸோ 2019 அந்த வாக்கு உருவாகி இப்ப கோவில் பிரம்மாண்டமானது. ஒரு சித்த வாக்கால் கட்டப்பட்டதுனால இங்க 18 சித்தர்களும் இந்த இடத்துல ஆதிக்கமா இருக்கு. ஸோ சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் அனைவரும் உயிர் நாடியாக அமர்ந்திருக்கும். ஸோ எல்லாமே ஒரு வைப்ல இருப்பாங்க. எப்பேற்பட்ட திருப்பதி ஏழுமலையானுக்கே, அதாவது வந்து பணக்காரர் தெய்வம் என்று அறையக்கூடிய ஏழுமலையானுக்கே வந்து கடன் கொடுத்திருக்காரு. அப்படி இங்க வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஆசி வந்து திருப்பதி பெருமாளை நோக்கிதான் அவர் அமர்ந்தே இருக்கார். வட திசைக்கு அதிபதி என்று சொல்லுவாங்க. பெருமாளுக்கே கடன் கொடுத்த நாயகன்னா ராஜகுபேரர் தான். அவருடைய திருமணத்திற்காக இன்னமும் அவர் கடனை வாங்கிட்டு தான் இருக்காரு தவிர ஸோ இன்னும் அதை அந்த கடனை முடிக்கல. இந்த கலியுகம் முடியும் வரை வட்டி கட்டுன்னு ஒரு உத்தரவுல நம்ம குபேரர் கொடுத்திருக்காரு. அடுத்த யுகம் வந்து என்னவா இருக்கும்? இப்போ கலியுகம் நடந்துட்டு இருக்கு, அடுத்த யுகம்ல வந்து அசல் கொடுக்கணும். கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா பெருமாள் வந்து நிச்சயம் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ குபேரருக்கே வந்து பாத்தீங்கன்னா காசு தான். எல்லாருமே நம்ம காசை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ காசுக்கான தெய்வங்கள் அப்படின்னா குபேரர். ஸோ எல்லாருக்குமே நீட்ஸ். காசு இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. காசு தான் நம்ம வாழ்க்கையை ஒரு விஷயத்த நோக்கணும்னா நம்ம காசு இருந்தால் தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதற்கான நிலையே நம்மள ராஜகுபேரர். இங்க வரவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் தான். இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்கேன்,
ஸோ நிறைய பேர் டிவோட்டியே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 800 ஆண்டுகள் தவம் இருந்தே வந்து குபேரர் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து நட்பு பாராட்டியிருக்காரு. அப்படி இருக்கும்போது மக்கள் பெருமாள் எல்லாரும் வந்திருக்காங்க இங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து இருந்தா வந்து சிவபெருமானோட ஆசை சிவபெருமான் கிட்ட நெருங்கணும் அப்படின்றது குபேரருடைய ஆசை. மகா தவம் புரிந்து 800 வருடங்கள் தவம் புரிந்து, அதாவது நம்ம தீபாவளி அன்னைக்கு தான் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விசேஷம் பண்ணு. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு தான் அவர் வந்து வரம் கொடுக்காரு. யாருன்னா நம்மளுடைய ஈசன். 17 செல்வத்துக்கும் தனத்துக்கும் தானியத்துக்கும் நீங்க அதிபதி என்ற உத்தரவு சிவன் வந்து குபேரர் கொடுத்தார். கைலாயம் பக்கத்துல அழகாபுரி அரசு அவரு கூடவே இருக்கணும்னு சொல்லி நண்பனை என் கூட வச்சிருக்கேன். அதாவது சிவன் வந்து நண்பன் என் கூட இருக்கணும்னு சொல்லி அழகாபுரி அரச பக்கத்துல அமைச்சுக்கணும். ஸோ நெருங்கிய நண்பன் 2 பேருமே உலகத்துல பினான்சியல் மினிஸ்டர் குபேரர், ஹெல்த் மினிஸ்டர் நம்மளுடைய சிவன், 2மே பாக்குறது மிக சிறப்பு. இப்ப மத்த கோவில்ல வந்து பரிகாரங்கள் நெய்வேத்தியம் அதெல்லாம் பண்ணலாம். இந்த கோவில்ல என்ன மாதிரி நம்ம பரிகாரத்தை வந்து இந்த கோயில்ல வந்து தன அர்ச்சனை ரொம்ப விசேஷம். அதாவது காசால் அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பு அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. அந்த அர்ச்சனை பண்ணலாம். தேங்காய் மாலை சாத்தலாம். குபேரருக்கு அதர்ச மாலை, தித்திக்கும் அதர்ச மாலை சாத்தலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா அகத்தியருக்கு லமன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இங்க முழுக்க என்ன வேணாலுமே நடக்கும். ஸோ அதற்கான தெய்வம் தான் குபேரன். காசு மட்டும் கிடையாது, 16 செல்வத்துக்கு அதிபதி. குழந்தை பாக்கியம், கல்வி, திருமணம், வீடு, மனை, வாகனம் அனைத்துக்கும் அதிபதி ராஜகுபேரன். நம்ம எந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக இங்க வந்து நம்ம வந்து திருப்பி அதை எடுத்துட்டு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வரலாம்? மக்கள்லாம் எதை நோக்கி வராங்க இங்க? இவ்வளவு கூட்டம் நிறைய ஆக்சுவலி குபேரனாலே யாரு அப்படின்னா காசுன்னு சொல்லுவாங்க. ஆனா குபேரர் வந்து காசு கூட, பட் ஆனா சந்தோஷம். ஸோ இங்க வந்த மன நிம்மதிக்காக தான் மக்கள் கூட்டம். காசுக்காக இல்லை, மன நிம்மதியை தரும் தெய்வம் அப்படின்னா ராஜகுபேரர். ஸோ வாழ்க்கையில ஒரு சந்தோஷ நிலை அடையறதுக்கான ஸ்தலம் என்று சொல்லப்படும் ராஜகுபேர சிகிச்சை. ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும், ஒரு மன நிம்மதி அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனா அதை தானாவே குபேரர் கொடுத்துருவோம். ஸோ ஹாப்பினஸ், த ஹாப்பி மேன் என்று கூப்பிடுவாங்க யாருன்னா குபேரன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி குபேரனாலே வந்து செல்வத்தை தரக்கூடிய, அள்ளி தரக்கூடிய ஒரு கடவுள்னே சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னா குபேரன் இயந்திரம், குபேர யாகம் அந்த மாதிரி இருந்தோம்னாலே நம்ம ஆலயத்துல எந்திரங்கள், யாகங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலுவலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இங்க விசேஷ பூஜைனா மகிழ்ச்சி நிலை தரும் குடும்ப நல பூஜைன்னு சொல்லுவாங்க. கூட்டு வழிபாடா பண்றது சிறப்பு. உங்க ஃபேமிலியில இப்ப 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேருமே அழைச்சிட்டு வந்து அது கெட் டுகெதர் போல. இப்ப நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல இணைய முடியாது. ஆனா குபேர் அதை இணைக்க வச்சு அவங்க பூஜை பண்ணி அந்த சந்தோஷம், நான் அப்பதான் சொன்னேன், மகிழ்ச்சி நிலையை தரும். மகிழ்ச்சி எடுத்தவொடனே பேரே மகிழ்ச்சி நிலை தான். ஸோ அந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வஸ்திரம், மாலை, எண்ணெய், திரி அனைத்தும் எல்லாமே சாமிக்கு ஒரு கால பூஜை. நம்ம குடும்பம் சார்பா அதை ஏற்று பண்றது ரொம்ப விசேஷம். அது மாதிரி நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ்லாம் அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் க்ரோத்தாக இந்த இடத்துல பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த கோவில் போங்க அந்த கோவில் போங்க சொல்றாங்க. அந்த மாதிரி யாருக்கு வந்து குபேரர் இந்த கோவிலை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க? எல்லாருக்குமே தேவை குபேரர். எல்லாருக்குமே நேரம் சரியில்லைன்னு அந்த பர்டிகுலரா ஸ்பெசிபிக் அந்த மாதிரி ஸ்பெசிபிக் சொல்ல முடியாது. சோ இந்த இடம் எம்மதம் சம்மதம், யார் வேணாலும் வந்து சேவிக்கலாம். பணம்ன்றது அனைத்து தெய்வங்கள். செல்வம். ஆமா, பணம் தான் நமக்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சோ அப்ப எல்லா மதத்தினரும் இங்க வந்து நிறைய பேர் வேண்டுறாங்க. ஸோ நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே தேவை காசு. ஸோ யார் வேணாலும் இங்க வந்துட்டு போகலாம். பர்டிகுலரா இந்த இது பண்ணணும், அந்த பண்ணணும், அந்த அதெல்லாம் அவங்களுடைய விருப்பங்கள், அந்தந்த அர்ச்சனைகள், அந்தந்த சங்கல்பங்கள், அது அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல நம்ம பண்ணலாம். இப்போ மக்கள் வந்து தீராத கஷ்டத்துல இங்க வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு எல்லா கஷ்டமே போயிடுச்சுப்பா அப்படின்னு வந்து சரணோகதின்னு வந்திருக்காங்களா? யாராச்சும் 15 வருடங்களா ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. ஸோ இப்பதான் சொன்னா போலதான் குபேரர் 16 செல்வத்துக்கு அதிபதி. குழந்தைன்றது ஒரு செல்வம். அந்த குழந்தை பாக்கியத்தை 15 வருஷம் கழிச்சு வந்து அந்த பாக்கியத்தை குபேரர் கொடுத்துருக்காரு. குழந்தை பாக்கியம் நடந்திருக்கு. கடன், ஸோ லோன், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லோன் கிடைக்காம வீடு கட்ட முடியாத இருக்கவங்களுக்குலாம் கடன் தீர்ந்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரல அப்படின்றவங்களுக்குலாம் அந்த பணம்லாம் மீண்டும் வந்துருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ பேர் சொல்லுதுன்னா நிறைய தொழில் அதிபர்கள், ஸோ சினிமா ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேருக்கு இங்கே மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம். கண்டிப்பா பார்த்தோம்னா நிறைய மக்கள் இங்க இருக்காங்க. இங்க ஒருத்தரும் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா இங்க வந்து மகிழ்ச்சியோட சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். நீங்க சொன்னது ஒரு ஸ்பெசிபிக் ஆளு தான் வந்து, சோ இது எல்லாருமே வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்ப்போம். நிச்சயம் அதை குபேரர் மேன்மேலும் கொடுப்பார். நன்றி. தீவிர சிவன் பக்தரான ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் பீடத்துல இருந்து அதோட சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்த்தோம். அதன் நிர்வாகி இயக்குனர் டில்லி கணேஷ் அவர் வந்து ரொம்ப சிறப்பாவே விளக்கி கூறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இந்த அலைக்கடல் எல்லாம் திரண்டிருக்காங்க. அவங்க கிட்டயும் நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.
இணைந்தே இருங்கள். குமுதம் பக்தி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.